உச்சநீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை நிலவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை மீறி ஜனநாயக படுகொலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி விரைவில் கைது செய்யப்படுகிறாரா? மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு எச்சரிக்கை உண்டு. கடந்த அக்டோபர் மாதம் வெளிவந்தது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய வீடுகள், வழிபாட்டு தலங்கள், தொழிற்கூடங்கள் யோகி புல்டோசரை வைத்து இடித்து தள்ளுவது என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதற்கு எதிராக இது குறித்தான தீர்ப்பு வரக்கூடிய வரையிலும் இனிமேல் புல்டோசரை வைத்து ஒரு இடத்தை கூட தொடக்கூடாது என்று யோகியை பார்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். சம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அங்கு இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அதில் தான் இனி பிறக்கப் போவதாக சொல்லக்கூடிய கல்கியினுடைய அவதாரம் பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையொட்டி அலகாபாத் நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி அளித்தது. அதைத் தொடர்ந்து அங்கே ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களோடு அங்கே ஆராய்ச்சி நடத்துவதாக அங்கே ஆட்கள் வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை எதிர்த்தார்கள். கடுமையான கலவரம் நடந்தது. 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது புல்டோசரோட மீண்டும் யோகி அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அதாவது ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த சம்பல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல கடந்த தினத்தில் துர்காஷ்டமியை கொண்டாடுறாங்க. இந்த துர்காஷ்டமியை கொண்டாடுறது எங்கே? இப்போ ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் எல்லாம் இவனுங்க பண்டிகைகளை கொண்டாடுறது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு முன்னதான் இவனுங்க வழக்கமாக இப்போ கொண்டாடுறது. இப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி இவர்கள் இந்த துர்காஷ்டமியை இதை கொண்டாடி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்த ஒருத்தன் அந்த மசூதிக்கு மேலே ஏறுறான். மேலே ஏறி அங்கிருந்த பச்சை கொடியை அகற்றிவிட்டு காவி கொடியை ஏற்றுகிறான். இப்போது அவன் யாரோ ஒருவரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவன் இறந்து போகிறான். சரியா? இப்போ 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 3 பேர்னா ஒரு தகப்பனார், மகன், ஒரு தமையன். இவங்க 3 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ இது தொடர்பாக வழக்கு நிலவையில் இருக்கிறது. அப்போதுதான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்காக நீ அவங்க வீட்டை இடிக்கிறது, அதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த 3 பேருடைய வீடுகளையும் புல்டோசர்கள் வைத்து இடித்து இல்லாமலாக்குவதற்கு யோகியினுடைய அரசு தயாராகும் போது தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொல்லுது, இதெல்லாம் அனுமதி கிடையாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இறுதி தீர்ப்பு வரைக்கும் நீ அதை எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதையும் மீறி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இவனுங்க புல்டோசர்களை கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது பல வருடங்களாக கள்ள மீட்டரை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மசூதிகளிலும் அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் வீடுகளிலும் தொழிற்கூடங்களிலும் ஏராளமான மின்சாரங்களை இவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு 2 இடங்கள்ல அப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு சின்ன சம்பவத்தை கூட சொல்ல முடியலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஓடைகளை சரி பண்ண போகிறோம், ரோடை வீதி பண்ண போகிறோம், ரோடை அகலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள், இந்த மாதிரியான பகுதிகள், முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சம்பல்ல ஒரு பெரிய கலவரம் நடந்து ஒரு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு கொஞ்சம் அமைதி திரும்பக்கூடிய நேரத்தில் மீண்டும் யோகி அந்த இடத்துல போய் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறாரு. இப்போ இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இந்த சம்பல் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே 1976 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் இதே மாதிரி ஒரு வழிபாட்டு தலத்தில் ஒருத்தர் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார். அதையொட்டி ஒரு கலவரம் நடந்தது. அதே மாதிரி 1978 கல்லூரியில் மாணவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு 16 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 கலவரங்களை தவிர்த்து பார்த்தால் சம்பல் பகுதி என்பது அமைதியான பகுதி. அங்கே எந்த விதமான பிரச்சனையும் அதற்கு பிறகு நடந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு யோகி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த மசூதிக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறான் இல்லையா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு
50% இந்துக்களுக்கு 3 வேளை உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. பட்டினி குறியீட்டில் இந்தியா எந்த இடத்துல போயிருக்குங்கிறத இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு யோகிக்கோ, மோடிக்கோ, அமித்ஷாவுக்கோ, ஆர்எஸ்எஸ்க்கோ நேரம் இல்லை. அப்போ உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்களுடைய மூளையில் கொண்டு ஏற்றுவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கிறார் யோகி. இப்போ உங்களுக்கு தெரியும், யோகியினுடைய ஆட்சி, அதில் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தல், அதில் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செருப்படியை கொடுத்தாங்க. அயோத்தி உட்பட மிக முக்கியமான இடங்கள்லாம் பெரும் தோல்வியை யோகி சந்தித்தான். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ இந்த கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான், மசூதி, முஸ்லீம்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ இதை கையில் எடுக்கணும். இதை எடுப்பதன் மூலமாக அங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்கி, கலவரங்களை உருவாக்கி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும். இதுதான் யோகியினுடைய திட்டம். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்முடைய நீதிமன்றங்கள் எல்லாம் இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இந்த இடத்துல ஒரு விஷயம், இப்போ நீதிமன்றங்கள் கூட இப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும், பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. 30 வருஷத்துக்கு பிறகு என்ன மாதிரி சொன்னாங்க, அது காலம் கடந்துருச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன, ஒருத்தர் போகிறாரு, மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து போகிறாரு, போகிறவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா மசூதிக்குள்ளே நீங்கள் நோண்டி பார்க்கலாம் இல்லையா? அப்படி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டத்தை இவர்கள் கையில் ஒப்படைச்சிக்கிட்டு அவர் போகிறார். இது நடக்குது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ்கே யாதவ் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு ஒரு மதிப்புக்குரிய நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் அப்படின்னு. அப்போது நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ பாபர் மசூதியை இடித்தார்கள், பாபர் மசூதியை தொடக்கூடாது அப்படின்னு கோர்ட் எச்சரிக்கை செய்திருந்தது. இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் பாபர் மசூதி எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அதை மீறி என்ன பண்ணாருங்க, இடித்தாருங்க. இடித்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு? இந்த இடித்த இடத்துல அவர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கான வசதியை தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்களே ஒழிய, அதாவது அந்த மசூதி இடித்ததற்கு இடித்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம், அதாவது அந்த மசூதியினுடைய இடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நியாயம் கிடச்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? இல்லை, எந்த நியாயமே கிடைக்கல. அவங்க என்ன பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் ஏக்கர் நிலம் கேட்டாங்களா? அப்படிலாம் அவங்க கேட்கல. அப்போது என்ன மாதிரியான செயல்பாடுகளை இன்றைக்கு நீதிமன்றங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய துணிச்சலை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்னதான் பண்ணாலும் பாபர் மசூதி சொன்னிய நான் இடித்தேன், இப்போ நீ என்ன பண்ணிட்ட என்ன? அதே மாதிரி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மசூதிகளையும் மற்ற பகுதிகளெல்லாம் நாங்கள் புல்டோசரை வச்சு இடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நீ என்ன வேணா பண்ண, இடித்தா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போது இந்த துணிச்சலால் தான் இவர்கள் செய்கிறார்கள். நான் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், எதிர்க்கட்சின்னு சொல்கிறேன். இப்போ நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்கிறார் இல்லையா? ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் பத்தாது, பாராளுமன்றத்திலும் அதே மாதிரி மக்கள் எங்கெங்கெல்லாம் மக்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறதோ, எந்தெந்த ஊடகங்களின் வழியாக எல்லாம் சந்திக்க முடியும், அந்த இடங்களெல்லாம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதை எதிர்க்கட்சிகள் ஒரு மிக முக்கியமான விஷயமாக கையில் எடுத்துக்கணும். இதன் மூலமாகத்தான் நம்ம வந்து இதற்கெல்லாம் ஒரு 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 தீர்வு காண முடியும். இல்லைன்னா இதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா கலவரங்களை உருவாக்குவதில் இவங்க மிகப்பெரிய திறமசாலிகள். கலவரங்களை உருவாக்குனா அதன் மூலமாக வாக்கு வங்கியை அதிகரிப்பது, அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது இவர்களுக்கு கடந்த காலத்தில் இவங்க வந்து அதை ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை நம்ம தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்டே வர முடியும். அப்படின்னா இதை தடுக்கிறது யார்? பாருங்களேன், 2006 இருந்து வந்து மின்சார கட்டணம் கட்டாமல் இருக்கிறாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு செய்தி வருது, அங்கே இருந்த ஒரு கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதாம். அதாவது ஓடையெல்லாம் சுத்தம் பண்ணுற நேரத்தில் ஒரு கோயில் கண்டுபிடிச்சாங்களாம். கோயில் கண்டுபிடிச்சு அதை வந்து உடனே திறந்து இந்து மக்களுக்காக வழிபாட்டுக்காக கொடுத்தாங்களாம். அது வரைக்கும் அதை பூட்டி யாரோ அதை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்களாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறான்னு பார்த்தா யோகியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மோடியெல்லாம் கிடையாது. தேசிய ஊடகங்களே 2-3 நாட்களாக அங்கே வந்து ஒரு பெரிய மின்சார திருட்டு நடந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில் யாரும் வந்து மின்சார கட்டணம் சரியாக கட்டுறதில்ல, பழைய மீட்டரை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு எதிராக யோகி வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு தேசிய ஊடகங்கள் கூட போலித்தனமான பொய்யான செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப இதை இல்லாமலாக்குவதற்கு யோகியினுடைய இந்த திட்டத்தை, மோடியினுடைய திட்டத்தை, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை இல்லாமலாக்குவதற்கு நம்ம கிட்ட இருக்கிற வழி என்னது? எதிர்க்கட்சிகளும் மக்களும் ஒன்றிணைந்து தொடர்ந்து இந்த பொய்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இவருக்கு ரெண்டு விஷயத்துக்காக தான் வாயை திறப்பாருங்க. ஒன்று பொய் பேசுறதுக்கு, ஒன்று சாப்பிட்றதுக்கு. அல்லாமல் சங்கிகள் வாய் திறக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.